சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன். இந்த இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதுல பல பெரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மாசேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள், அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு, வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில நீங்க இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால ஒருபோதும் நாங்க பின்னடைய போறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியா வரல. அதனாலதான் இந்த சின்னத்திலேயே இருக்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள், எங்களை ஊற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். அதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்திலே நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்திலே நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாது. எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்னம் வந்துருச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை, மகன் என்பது நீங்க கவனிச்சு. அதுல எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன். சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யல, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளவுதான். அதுல இந்த சின்னத்துல நாங்க போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்துலதான் விவசாயியா என்ன சீமான், அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால நாங்க நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தா நேரம் பாதி ஊர் சுத்தி இருப்பேன். என்னால போய் பயணிக்க முடியல. நாளையில இருந்தா நாங்க தொடங்க வேண்டியது இருக்கு பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள், வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு. அதனால சின்ன என்னன்னு தெரியாம போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன தனி மனிதன் நான் நின்று 7 விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலயே பயந்துட்டீங்கன்னா இந்த தேர்தலை நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் என் கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒலி வாங்கி மைக், ஆங்கிலத்துல மைக். இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.